மெட்ரோ மிரர் செய்திகள். செய்தியாசிரியர் அஸ்லம் எஸ் மௌலானா. செய்திகள் வாசிப்பவர் ஏல் அன்சார். இஸ்லாமாபாத் கழிவுநீர் பிரச்சினையை தீர்க்க கல்முனை மாநகர சபை அவசர நடவடிக்கை. கல்முனை இஸ்லாமாபாத் தொடர்மாடி வீட்டு தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வருகின்ற கழிவுநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக கல்முனை மாநகர சபை விசேட வேலை திட்டம் ஒன்றை இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுத்துள்ளது. கல்முனை மாநகர ஆணையாளர் ஏடிஎம் ராஃபி அவர்களின் படிப்புரைக்கு அமைவாக இதற்கான அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுனாமி அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த மக்களுக்காக அமைக்கப்பட்ட இஸ்லாமாபாத் வீட்டு தொகுதிகளை கழிவு நீர் அகற்றல் முறையில் உள்ள தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாக அங்குள்ள வீடுகளில் கழிவு நீர் இருந்து நீர் சேகரிப்பு தாங்கிக்கு வருகின்ற கழிவு நீர் சீராக அகற்றப்படாமல் அப்பகுதி முழுவதும் பரவுவதால் பாரிய துர்நாற்றமும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் சுகாதார சீர்கேடுகளும் இடம்பெற்றுள்ளன. இதனால் குறித்த வீட்டு தொகுதியில் வாழ்கின்ற மக்கள் மாத்திரமல்லாமல் சுற்றி வரவுள்ள அனைத்து மக்களும் பெரும் அசௌகரியங்களுக்கு டெங்கு உள்ளிட்ட நோய் அபாயங்களையும் எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த கழிவுநீர் பிரச்சினையானது இஸ்லாமாபாத்தின் துயரமாக கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டே தமது பொறுப்புக்கூறலுக்கு அப்பாற்பட்ட இந்த பாரிய பிரச்சினைக்கு மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு வழங்க கல்முனை மாநகர சபை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன்போது பிரதான தாங்கியிலிருந்து சுத்திகரிப்புக்காக செல்கின்ற கழிவுநீர் குழாய் பாதையில் அமைந்துள்ள பல துணை தாங்கிகள் திறக்கப்பட்டு அவற்றில் நிரம்பியிருந்த பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்ட திண்ம கழிவுகள் அகற்றப்பட்டும் திரவங்கள் வெளியேற்றப்பட்டும் சீர் செய்யப்பட்டது. இதற்கு முன்னரும் நீண்ட காலமாக அடிக்கடி இந்த பிரச்சினை தலை தூக்குகின்ற சந்தர்ப்பங்களில் பல தடவைகள் கல்முனை மாநகர சபை இந்த விடயத்துக்கு உதவி வந்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக முறையான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும். இது தொடர்மாடி வீட்டு தொகுதி என்பதால் அதன் பராமரிப்புக்கென கொண்டோமினியம் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அதன் மூலமே அனைத்து செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. கல்முனை இஸ்லாமாபாத் தொடர்மாடி வீட்டு தொகுதியில் கடந்த பல வருடங்களாக இந்த குழு செயற்பாட்டில் இல்லை என தெரிய வருகிறது. இது விடயத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் கூடிய கவனம் செலுத்தி கொண்டோமினியம் குழுவை செயற்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது.